தேசம் சர்வதேசத்தில் செய்திகளை பார்க்கலாம். வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 34 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் ஹாலாங் விரிகுடாவில் 48 பயணிகளும் படகை இயக்கும் 5 சுற்றுலா படகில் பயணித்துள்ளனர். அப்போது திடீரென இடியுடன் பெய்த மழையினால் படகு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 8 குழந்தைகள் உட்பட 34 பேர் உயிரிழந்துள்ளனர். 11 பேரை பத்திரமாக மீட்டுள்ள மீட்புக் குழுவினர் மேலும் 8 பேரை தேடி வருகின்றனர். இந்த மீட்புப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள அந்நாட்டு பிரதமர் பாமின் சிங் உத்தரவிட்டுள்ளார். மீட்புப் பணிகளுக்கு தேவையான அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். 1500 கிலோமீட்டர் பரப்பளவில் 2000 தீவுகளை கொண்ட ஹாலாங் விரிகுடாவானது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கும் காசாவிலிருந்து வெளியாகி வரும் காட்சிகள் கண்கலங்க வைக்கும் வகையில் உள்ளன. ஒரு சிறுவன் தன் தாயுடனும் சகோதரனுடனும் சாலையில் நடந்து வரும்போது திடீரென பின்னாலிருந்து குண்டு சத்தம் கேட்கிறது. அடுத்த நொடியே தாயும் பிள்ளையும் இருவேறு திசைகளில் தெரித்து ஓடுகின்றனர். சில நொடிகளில் வானை முட்டும் கரும்புகை எழுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் தங்களுக்கு பழகிவிட்டதாக காசா மக்கள் கூறுகின்றனர். தங்களை காசா மண்ணிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றுவதே இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களின் நோக்கம் என அந்த மக்கள் கூறுகின்றனர். இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவில் உள்ள விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சிப்படை பொறுப்பேற்றுள்ளது. டெல் அவிவில் உள்ள பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹவுத்தி கிளர்ச்சிப்படை கூறியுள்ளது. பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் வன்முறையை எதிர்த்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முடக்கங்கள் விலக்கப்படும் வரை தங்களது ஏவுகணை தாக்குதல்கள் தொடரும் எனவும் ஹவுத்தி எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஹவுத்தி அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தங்கள் நாட்டின் மீதான புதிய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. ஏமனிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனால் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அபாய ஒலி ஒலிக்கப்பட்டு அனைவருக்கும் செல்போன் வாயிலாக எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பென் குரியன் விமான நிலையத்தின் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சீனாவில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை 6 மாதங்களுக்குள் மறுவிற்பனை செய்வதை தடை செய்ய அந்நாட்டு அரசு பரிசீலித்து வருகிறது. அந்நாட்டின் வாகன சந்தையில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இதன் காரணமாக புதிய வாகனங்கள் விற்பனை செய்யப்படுவதற்கு முன்பே அவை காப்பீடு செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றன. இது வாடிக்கையாளர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவதால் புதிய வாகனங்களை 6 மாதங்களுக்குள் மறு விற்பனை செய்வதை தடை செய்ய அந்நாட்டு அரசு பரிசீலித்து வருகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இரவு நேர கேளிக்கை விடுதியின் முன்னால் மக்கள் கூட்டத்திற்குள் கார் புகுந்ததில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். காரை ஓட்டி வந்த நபர் துப்பாக்கி குண்டு காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் சுடப்பட்ட பிறகு கார் கூட்டத்திற்குள் புகுந்ததா அல்லது கூட்டத்திற்குள் கார் புகுந்த பிறகு சுடப்பட்டாரா என்பது குறித்து தெரியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சூடானில் ராணுவ மற்றும் துணை ராணுவ படைகளுக்கு இடையே நடக்கும் மோதல் தீவிர மனிதநேய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரத்தில் வடக்கு கோர்டஃபானில் 35 குழந்தைகள் உட்பட 450க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் டார்பூட் பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். டார்பூரிலும் பொதுமக்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் மக்களின் அன்றாட சூழல் மிகவும் மோசமடைந்துள்ளது. மக்களின் இடம்பெயர்வு காரணமாக காலரா, தட்டம்மை போன்ற நோய்களும் பரவி வருவதாக கூறப்படுகிறது. வரவிருக்கும் மழைக்காலம், காலரா பரவல் மற்றும் உணவு பற்றாக்குறை ஆகியவை நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என மனிதாபிமான பணியாளர்கள் எச்சரிக்கின்றனர். பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனரோ தனது கணுக்காலில் மின்னணு கண்காணிப்பு வளையம் அணியுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
2022 அதிபர் தேர்தலை ரத்து செய்ய சதி செய்ததாக கூறப்படும் வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கும் தன்னுடைய மகன் எடுரோடா பொல்சனோரோ உட்பட இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட பிறருடன் பேசுவதற்கும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கும் போல்சனரோவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2022 இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த லூலா டி சில்வா பிரேசில் அதிபரானார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரின் தென்மேற்கு பகுதியில் 2 இந்தியர்களை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதுடன் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தொசோ பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளுக்கு அந்நாட்டு ராணுவ படையினர் பாதுகாப்பு வழங்கி வந்தனர். இந்நிலையில் அங்கு திடீரென பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே நைஜரில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு இந்திய தூதரக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வங்கதேசத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய கட்சியான ஜமாத்தி இஸ்லாமி அந்நாட்டு தலைநகர் டாக்காவில் பிரமாண்ட பேரணியை நடத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு அந்நாட்டில் தேர்தல் நடைபெறும் நிலையில் தங்கள் பலத்தை காட்டும் விதமாக ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணியை அக்கட்சி நடத்தியுள்ளது. இந்த பேரணியில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் என்பது உட்பட 7 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை நுவரெலியா மாவட்டம் நானுஒயா ரயில் நிலையத்தில் ரயில் வர தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நடனமாடினர். பொடிமணிக்கு ரயில் வருவதற்கு சுமார் 2 மணி நேரம் தாமதமாகும் என நுவரெலியா ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து ரயில் நிலையத்தில் இருந்த வெளிநாட்டு பயணிகள் நடனமாடி மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்தின் விசாரணையில் புதிய திருப்பம் ஏற்படலாம் என அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியா விபத்து குறித்து அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைகள் ஊகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பவையே என்றும் இப்போதே விபத்துக்கு இதுதான் காரணம் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்றும் அந்த வாரியம் கூறியுள்ளது. இதுபோன்ற பெரும் விமான விபத்தில் உண்மையில் நடந்தது என்ன என்பதை கண்டறிய நிச்சயம் கால அவகாசம் கூடுதலாக தேவைப்படும் என்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விமான விபத்து விசாரணை அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக இதே கருத்தையே ஏர் இந்தியாவும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பும் தெரிவித்திருந்தன. அகமதாபாத்தில் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ரயில் நிலையங்களில் பொருட்கள் விற்பவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அடையாள அட்டைகளை வழங்குவதை இந்திய ரயில்வே கட்டாயமாக்கியுள்ளது. இந்த உத்தரவை உடனே செயல்படுத்த அனைத்து மண்டலங்களுக்கும் ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விற்பனையாளரின் பெயர், அவரது ஆதார் எண், உரிமதாரர் பெயர், மருத்துவ தகுதி சான்றிதழை, காலாவதி காலம், எந்த பிரிவில் வேலை செய்கிறார், காவல்துறை சரிபார்ப்பு விவரம் ஆகியவை அடையாள அட்டையில் இடம்பெற வேண்டும் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடையாள அட்டையில் அந்தந்த ரயில் நிலைய கண்காணிப்பாளர் அல்லது மேலாளர் கையொப்பம் இடம்பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் வேலை செய்யும் விற்பனையாளர்கள், உதவியாளர்கள் விவரங்கள் குறித்த பதிவேட்டையும் பராமரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ரயில்களிலும் ரயில் நிலையங்களிலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் சிலரால் தொல்லையாக இருப்பதாகவும் சில நேரங்களில் குற்றச்செயல்களும் நடைபெறுவதாகவும் புகார்கள் உள்ளன. இந்த நிலையில் விதிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் கடுமையாக்கியுள்ளது. புதிய நடைமுறை மூலம் உரிய அனுமதி பெறாதவர்கள் ரயில் நிலையங்களில் பொருட்களை விற்பது தடுக்கப்படும். நாம் காணும் கனவை திரையில் மற்றவர்கள் காண முடிந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கனவு காண்பது போல் உள்ளதா? ஆம், விரைவில் இது நிஜமாக போகிறது. நம்முடைய கனவில் நாம் ஒரு சூப்பர் ஹீரோவாக சாகசம் செய்து மக்களை காப்பாற்றுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதை பிறருக்கு சொன்னாலும் புரியாது. நாம் கனவில் அனுபவித்த உணர்வு அவர்களுக்கு ஏற்படாது இல்லையா? நாம் கண்ட கனவை திரையில் காண முடியும் என்றால் எப்படி இருக்கும்? AI உதவியுடன் கனவை திரையில் கொண்டு வரும் முயற்சியை விஞ்ஞானிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கனவை திரையில் காணும் தொழில்நுட்பங்கள் சார்ந்து பரவலான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது சில தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
கனவுகளை பதிவு செய்ய ஆராய்ச்சிக்காக சில ஹெட்செட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதை உறங்கும் போது அணிந்து கொண்டு நம் மூளையில் ஏற்படும் அதிர்வுகளை பதிவு செய்கின்றன. எஃப்எம்ஆர்ஐ என்று அழைக்கப்படும் ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் தொழில்நுட்பம் இரத்த ஓட்டத்தின் அடிப்படையில் மூளையின் வெவ்வேறு பகுதிகளில் நிகழும் மாற்றங்களை கண்டறிகிறது. கனவு காணும் போது மூளையின் எந்த பகுதிகள் செயல்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள இது பயன்படுத்தப்படுகிறது. இஇஜி என்று அழைக்கப்படும் எலக்ட்ரான் செலப்ரோகிராஃபி மூளையின் மின் துடிப்புகளை பதிவு செய்து கனவு எந்த நிலையில் உள்ளது என்பதை கண்டறிகிறது. கனவு காணும் போது ஏற்படும் மூளை அலைவெளிகளை தொகுத்து கணினி மூலம் உருவாக்கப்படும் படிமங்களுடன் ஒப்பிடப்படுகிறது. ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் மூலம் கனவு காட்சிகளை மறு உருவாக்கம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜப்பான், அமெரிக்கா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் இந்த ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நம்முடைய கனவுகளை பதிவு செய்து திரையில் காண்பது விரைவிலேயே யதார்த்தமாக மாறிவிடும். புதிய தலைமுறைக்காக காமேஷ் குமார். கர்நாடகாவில் பழங்குடியின மக்கள் பணத்தின் மீது பற்றற்ற நிலையில் இருப்பதை உணர்த்தும் வீடியோ வைரலாகியுள்ளது. அம்மாநில மலைப்பகுதியில் சாலை ஓரத்தில் சில பழங்குடியின சிறுமிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகளை விற்கின்றனர். அவ்வழியே காரில் வந்த பெண் ஒரு காய்கறி பையின் விலை என்னவென்று கேட்க 50 ரூபாய் என சிறுமிகள் கூறுகின்றனர். 2 பைகள் எவ்வளவு என கேட்க சிறுமிகள் பதில் தெரியாமல் திகைக்கின்றனர். பின்னர் ஒரு பையை பெற்றுக்கொண்ட பெண்மணி அதற்கு கட்டணமாக 100 ரூபாயை அளிக்கிறார். சிறுமிகளோ 50 ரூபாய் மட்டும் போதும் என பணத்தை வாங்க மறுக்கின்றனர். அப்பெண்மணி தொடர்ந்து வற்புறுத்தியும் 50 ரூபாய் மட்டும் போதும் என்கின்றனர் அந்த சிறுமிகள். அப்போது சிறுமிகளின் உறவுக்கார மூதாட்டி அங்கு வர அவரிடம் நடந்தவற்றை காரில் இருந்த பெண்மணி விளக்குகிறார். பின்னர் அந்த மூதாட்டிக்கு 200 ரூபாய் அளிக்கிறார். இந்த நிகழ்வின் வீடியோவை பகிர்ந்துள்ள பழங்குடி மக்களின் உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர் தனராஜ், பழங்குடி மக்களின் இந்த செயல்கள் அவர்களின் எளிமையையும் நேர்மையையும் பணத்தின் மீதான பற்றற்ற தன்மையையும் நமக்கு உணர்த்துவதாக நிகழ்ந்துள்ளார். டைப் 1 நீரிழிவு கொண்ட பெண்ணாக புதிய பார்பி பொம்மையை மற்றல் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பொம்மையில் இன்சுலின் பம்ப் மற்றும் குளுக்கோஸ் மானிட்டர் போன்ற சாதனங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த புதிய பார்பி பொம்மையானது டைப் 1 நீரிழிவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுமிகளை அங்கீகரிக்கும் எனவும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் என கருதப்படுகிறது. மேலும் இந்த பொம்மையில் இடம்பெற்றுள்ள சாதனங்கள் நீரிழிவு நோய் இருக்கும் குழந்தைகள் குறித்து சக குழந்தைகளுக்கு புரிதலை ஏற்படுத்த உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் சூர்யாவை வைத்து ராமாயணம் படத்தை உருவாக்க விரும்புவதாக நடிகரும் தயாரிப்பாளருமான விஷ்ணு மஞ்சு தெரிவித்துள்ளார். ராவணின் பார்வையிலிருந்து ராமாயண திரைப்படத்திற்கான கதையை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், ராமன் வேடத்தில் சூர்யா நடிக்க வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்துள்ளார். சீதையாக ஆலியா பட்டும், ராவணனாக தனது தந்தை மோகன் பாபுவும், இந்திரஜித்தாக கார்த்தியும் நடிக்க வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டிலேயே இது தொடர்பாக சூர்யாவை அணுகியதாகவும், பட்ஜெட் காரணமாக அப்போது படத்தை எடுக்க முடியவில்லை எனவும் கூறியுள்ள விஷ்ணு மஞ்சு, தற்போது திரைக்கதையும் வசனமும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் தன்னால் அந்த படத்தை எடுக்க முடியுமா என தெரியவில்லை எனவும் விஷ்ணு மஞ்சு கூறியுள்ளார். ஆர்எஸ்எஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டையும் சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருப்பது அரசியல் களத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று கேரள முன்னாள் முதல்வர் உமரின் நினைவு தின நிகழ்வில் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது ஆர்எஸ்எஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டுக்கும் மக்கள் மீது பரிவுணர்வு இல்லை என்று கூறினார். தேசிய அளவில் காங்கிரசும் இரு இடதுசாரி கட்சிகளும் இணக்கமாக உள்ள நிலையில் கேரளாவில் எதிரெதிர் துருவங்களாக உள்ளன. மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக ஆனி ராஜாவை எதிர்த்து வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிட்டார். இப்போது பாஜகவின் சித்தாந்த வழிகாட்டியான ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் சமனப்படுத்தி பேசியுள்ளார் ராகுல் காந்தி. இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்டேல் சமூகத்தை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேல், மொரார்ஜி தேசாய் ஆகியோரை குறித்து அவர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் குஜராத்தில் புயலை கிளப்பியுள்ளன. இதையடுத்து அரசியல் ஆதாயத்துக்காக தேசிய தலைவர்களை அவமதித்து பேசுவதாக தாக்கரேவுக்கு பட்டிதார் சமூகத்தைச் சேர்ந்தோரும் ஆம் ஆத்மி கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மராத்தி மனப்பான்மையை கொண்டவராக தாக்கரே பேசியிருப்பதாக கண்டித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜ் தாக்கரே, குஜராத்தை சேர்ந்த சில தொழிலதிபர்களும் தலைவர்களும்
மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை பிரிக்க நினைத்ததாக கூறினார். அப்போது வெளிப்படையாக பட்டேல் சமூகத்தை தாக்கி சர்தார் பட்டேல் மற்றும் மொரார்ஜி தேசாய் பெயர்களை ராஜ் தாக்கரே குறிப்பிட்டதால் சர்ச்சை வெடித்துள்ளது. சபரிமலையில் திரண்டுள்ள திரளான பக்தர்கள் அங்கு விட்டுவிட்டு பொழியும் கனமழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். மலையாளத்தின் கருக்கிடகம் மற்றும் தமிழின் ஆடி மாத பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டது. நாளை வரை அனைத்து சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. வார விடுமுறை என்பதால் சபரிமலையில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. கேரளம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை விட்டுவிட்டு கனமழையாக பொழிந்து வருகிறது. ஆனால் மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். கனமழை காரணமாக பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் போலீசாரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் இன்று முதல் 5 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்றைய தினம் எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கும், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம் கேரள கடற்கரை பகுதிகளில் அதி உயரத்தில் அலைகள் எழலாம் என எச்சரித்துள்ளது. 22ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபரில் 2ஆம் தேதிக்குள் ஆந்திர மாநகராட்சிகளில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்படும் என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். தூய்மை ஆந்திரா திட்டத்தின் கீழ் திருப்பதி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கபிலேஸ்வர சுவாமி கோயிலை தூய்மை பணியாளர்களோடு இணைந்து சுத்தம் செய்தார். பிறகு பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளிலிருந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் அரங்கை பார்வையிட்ட அவர் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் தலைமைச் செயலகம் பிளாஸ்டிக் இல்லா இடமாக்கப்படும் என தெரிவித்தார். பெங்களூருவை 5 மாநகராட்சிகளாக பிரிக்க கர்நாடக அரசு வரைவு அறிவிக்கையினை வெளியிட்டுள்ளது. அதன்படி மத்திய பெங்களூரு, பெங்களூரு கிழக்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு என பிரிக்கப்பட உள்ளது. இந்த வரைவு அறிவிக்கை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் ஆட்சேபனைகளையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்க 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெங்களூருவை 5 மாநகராட்சிகளாக பிரிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள கேள்விகள் தொடர்பான வழக்கு வரும் 22ஆம் தேதி தலைமை நீதிபதி B.R. கவாய் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. ஆளுநருக்கு எதிரான மனுக்களை திரும்பப் பெற வேண்டும் என கேரள அரசின் சார்பில் கடந்த 14ஆம் தேதி விசாரணையின் போது கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதி நரசிம்மா தலைமையிலான அமர்வு குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் அடங்கிய கடிதத்தின் நிலை என்ன என்று கேட்டிருந்தது. குடியரசுத் தலைவரின் கடிதத்தின் மீது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க உள்ளது என்றும் அப்போது கேரளாவின் மனுக்களையும் விசாரிக்கும்படி வலியுறுத்தியதால் மனுக்களை திரும்பப் பெற அனுமதிக்கக்கூடாது எனவும் மத்திய அரசின் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீதான முடிவுகளை எடுப்பதற்கு ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்தது எப்படி என்பன உள்ளிட்ட 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பியிருந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டப்பட்ட ஓட்டுநர் முகமது ஆரிஃபை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் லக்னோ இந்திராநகர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முகமது ஆரிஃப் கைது செய்யப்பட்டுள்ளார். லக்னோவில் கடந்த 14ஆம் தேதியன்று இந்த சம்பவம் நடந்த நிலையில் சம்பவத்தை மூடி மறைக்க முயன்றதாக பள்ளி நிர்வாகத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேற்கு வங்கத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து போலி ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் இயந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட சிராஜுதீன் மற்றும் தேபத் ரதா சக்கரவர்த்தி ஆகிய இருவரும் வடக்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தனர். உள்ளூர் கடையில் பொருட்களை வாங்கும்போது கடைக்காரர் அவற்றை பார்த்ததும் அந்த ரூபாய் நோட்டுகள் போலியானவை என ஐயம் கொண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார்.
நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 309 கோடி ரூபாய் அளவிற்கு காஷ்மீரின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியாகியுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இக்காலகட்டத்தில் 243% வரை ஏற்றுமதி உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் காஷ்மீரின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும் என சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு 1500 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக காஷ்மீரின் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறித்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் காவலர் தன்னுடன் லிவனில் இருந்த பெண் உதவி ஆய்வாளரை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். திலீப் டங்காட்சியா சிஆர்பிஎஃப் காவலரும் உதவி காவல் ஆய்வாளரான அருணாநாத்துவும் லிவனில் இருந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் அருணாநாதுவை திலீப் கழுத்தை நெரித்து கொன்றுள்ளார். பிறகு அருணாநாது பணியாற்றிய காவல் நிலையத்திலேயே அவர் சரணடைந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தின் பலன் வீடுகளில் குழந்தையை தூங்க வைப்பது வரை நீண்டுவிட்டது. பெங்களூருவைச் சேர்ந்த ராதிகா பாட்டீல் என்ற பெண் கண்டுபிடித்த ஏஐ தொட்டிலுக்கு வரவேற்பு அதிகரித்திருக்கும் நிலையில் ChatGPT தலைவர் சாம் ஆல்ட்மேனே இதை பாராட்டியுள்ளார். குழந்தை வளர்ப்பு என்பது கடினமான கலை. குழந்தைகளை இரவில் தூங்க வைப்பதும் நள்ளிரவில் குழந்தை விழித்துவிட்டால் மீண்டும் தூங்க வைப்பதும் சவாலான பணி. இதை எளிமையாக்க ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு தொட்டில் ஒன்றை உருவாக்கியுள்ளார் ராதிகா பாட்டீல். இந்த தொட்டிலில் குழந்தையை படுக்க வைத்துவிட்டால் அதுவே மேலும் கீழுமாக அசைந்து தூங்க வைத்துவிடும். பின்னர் தானாகவே நின்றுவிடும். மேலும் குழந்தை தூக்கத்திலிருந்து எழுவதற்கான அறிகுறிகள் தெரிந்தால் ஏஐ கேமரா மூலம் தொட்டிலுக்கு கீழ் உள்ள மோட்டார் சுவிட்சுகளை தானாக ஆன் செய்யும். தொட்டில் மீண்டும் அசையத் தொடங்கிவிடும். குழந்தை மீண்டும் தூங்கிவிடும். ராதிகா பாட்டீலும் அவரது கணவர் பரத் பாட்டீலும் இணைந்து அமெரிக்காவில் கிரேடில் வைஸ் என்ற புத்தாக்க நிறுவனத்தை தொடங்கி தொட்டில்களை தயாரித்து வருகின்றனர். இதற்கு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைத்துள்ளது. வீட்டில் குழந்தையை தூங்க வைப்பது கடினமானதாக இருந்த நிலையில் அதற்கு தீர்வு காண சொந்தமாக யோசித்து இந்த தொட்டிலை உருவாக்கியுள்ளார் மின்னணு பொறியாளரான ராதிகா. தன் குழந்தையை வளர்ப்பதற்காக பல தேவையில்லாத பொருட்களை வாங்கியதாகவும், ஆனால் தான் வாங்கியதில் உருப்படியான ஒரே பொருள் கிரேடில் வைஸ் தான் என்றும் கூறியுள்ளார் ChatGPT நிறுவனரான சாம் ஆல்ட்மன். இதற்கு ராதிகா பாட்டீல் நன்றி கூறியுள்ளார். ஏஐ தொட்டில்கள் பல இளம் பெற்றோரின் நிம்மதியான தூக்கத்திற்கு உதவும் என்று நம்பலாம். அதிமுகவுடன் இணைய இருக்கும் மிக பிரம்மாண்ட கட்சி தாவேகாவாக இருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சூசகமாக தெரிவித்தார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணியில் இணையலாம் என தெரிவித்தார். 520 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதில் 50 கூட நிறைவேற்றாமல் திமுகவினர் மக்களை சந்திக்க வருகிறார்கள் எனவும் அவர் விமர்சித்தார். பெயருக்கு முன்னால் இனிஷியல் போடுவது எவ்வளவு முக்கியமோ அதை போன்று ஒரு நாட்டுக்கு வரலாறு என்பது முக்கியம் என தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் தெரிவித்திருக்கிறார். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நேசமணி நிறைவு கிறிஸ்தவ கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய அவர், அறிவியல் ரீதியாக உள்ள ஆய்வுகள் தான் உண்மையை வெளிப்படுத்தும், எனவே அகழாய்வுகளை அதிகப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். சென்னை திருமுல்லைவாயல் பகுதியில் சுற்றித் திரியும் சிபிபாறை நாய் பெண்ணை கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. திருமுல்லைவாயல் நந்தினி நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி வாசலின் முன்பக்க பகுதியில் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த சிப்பிப்பாறை நாய் அவரது கைகளை கடித்து குதறியது. அதே பகுதியில் மேலும் 2 அந்த நாய் கடித்தது. காயமடைந்த 3 மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். நாயை பிடிக்க வேண்டும் என ஆவடி மாநகராட்சிக்கு அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா சோம்பைத்துழு அருகே மேகமலை அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் கோவாவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலங்களில்
51,84,000 உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 2,71,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கோவாவிற்கு வருகை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்முக அணுகுமுறையே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே கடன் கேட்டு விண்ணப்பித்த பட்டியலின பெண்ணை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக வங்கி மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த பெண் கடன் கோரி வடகரை கனரா வங்கி கிளையில் விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் கடன் வழங்க வங்கி ஊழியர் பணம் கேட்டது குறித்து மேலாளரிடம் தெரிவித்தபோது அவர் சாதி ரீதியிலாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தான புகாரில் மேலாளர் கவிதா உட்பட 4 பேர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ATM மையத்திற்கு கொண்டு சென்ற பணத்தை அபகரித்ததாக கைது செய்யப்பட்ட கும்பலைச் சேர்ந்த ஒருவர் பள்ளி காலத்தில் ஆசிரியரை மிரட்டிய வீடியோ வைரலாகி வருகிறது. சின்னாளப்பட்டி ATM மையத்தில் வைப்பதற்காக தனியார் ஏஜென்சியில் கொண்டு செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பணத்தை கொண்டு சென்ற ஏஜென்சி ஊழியர் 17 வயது இளவர் உட்பட 6 பேர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் தவம் என்ற பிரித்திவ் என்பவர் தேவதானப்பட்டி பள்ளியில் படித்தபோது பள்ளி ஆசிரியரை மிரட்டும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வங்கதேசத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய கட்சியான ஜமாஇ-இஸ்லாமி அந்நாட்டு தலைநகர் டாக்காவில் பிரம்மாண்ட பேரணியை நடத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு அந்நாட்டில் தேர்தல் நடைபெறும் நிலையில் தங்கள் பலத்தை காட்டும் விதமாக ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணியை அக்கட்சி நடத்தியுள்ளது. இந்த பேரணியில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் என்பது உட்பட 7 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இரத்த புற்றுநோயாளிகளுக்கு உடற்பயிற்சி ஒரு அத்தியாவசிய மருந்து என மருத்துவ விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். உடற்பயிற்சி செய்வது புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தாமதப்படுத்துவதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காணப்படும் அதிக சோர்வு உடற்பயிற்சி செய்வதால் நீங்கும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். உடற்பயிற்சி செய்வது சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஆற்றலை அதிகரித்து தினசரி வாழ்க்கையை மேம்படுத்தும். தங்கள் வலிமையையும் செயல்பாட்டையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு வழி என்கின்றனர் மருத்துவர்கள். நடிகை ஸ்ருதிஹாசன் தனது நீண்ட அடர்த்தியான கூந்தலின் ரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாட்காஸ்ட் ஒன்றில் பேசிய அவர் தனது கூந்தலுக்கு தான் நல்லெண்ணெய் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். சில நேரங்களில் நல்லெண்ணெயை தேங்காய் எண்ணெயுடனோ அல்லது பாதாம் எண்ணெயுடனோ கலந்து பயன்படுத்துவதாகவும் கூறினார். முதல் நாள் இரவில் தலைக்கு எண்ணெய் தடவி மறுநாள் தலை குளிப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சண்டை காட்சியில் நடிக்கும் போது நடிகர் ஷாருக் கானுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தற்போது கிங் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படப்பிடிப்பின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காயம் காரணமாக சிகிச்சைக்காக அவர் அமெரிக்காவிற்கு சென்று இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் அல்லது டிசம்பர் மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஷாருக் கானுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் படத்தின் வெளியீடு தள்ளிப்போக வாய்ப்புள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனும் முதல்வர் ஸ்டாலினின் சகோதரருமான முத்துவின் மறைவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட அவர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். முத்து வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். அவரது உடல் பெசநகர் மின் மயானத்தில் நேற்று தகனம் செய்யப்பட்டது. வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 34 பேர் உயிரிழந்தனர். மேலும் 8 பேரை காணவில்லை. அதே சமயம் 11 பேரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். உயிர் பிழைத்தவர்களில் 14 வயது சிறுவனும் அடங்குவான். ஹாலாங் விரிகுடாவில் 48 பயணிகள் மற்றும் படகை இயக்குபவர்கள் 5 என 53 பேருடன் சென்ற சுற்றுலா படகு திடீரென இடியுடன் கூடிய பெய்த மழையினால் கவிழ்ந்தது. பலத்த காற்று காரணமாக படகு தலைகீழாக கவிழ்ந்தது என்று தெரியவந்துள்ளது. அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் கிடையாது என சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு பெற்ற நிறுவனம் சார்பில் அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எந்த குற்றமும் நடக்காத நிலையில் வங்கிக் கணக்குகளை முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட நிறுவனம் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்தால் அமலாக்கத்துறைக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
மெட்ராஸ் மற்றும் கொழும்பு படகு கிளப்புகளுக்கு இடையான 84வது வருடாந்திர படகு பந்தயம் சென்னை போட் கிளப்பில் நடைபெற்றது. இதில் ஆண் பெண் என இரு பிரிவுகளிலும் பந்தயங்கள் நடைபெற்றன. இதில் வென்றவர்களுக்கு இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். 1898ஆம் ஆண்டு முதல் இந்த வருடாந்திர படகு பந்தயம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் ஆடவருக்கான ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை அடையாறு போட் கிளப் அணியும், மகளிருக்கான ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கொழும்பு ரோவிங் கிளப் அணியும் வென்றன.